கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவ தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, தேசத்தில் பார்க்கும்போது பயங்கரமான சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். தேர்தல் என்று நினைக்கும்போது இன்னும் பல குழப்பங்கள். யார்தான் வரப்போகிறார்களோ, என்ன நடக்கப் போகிறதோ என்று பலவிதமான நிலைமைகள். உலக நாடுகளை பார்க்கும்போது அங்கே எதற்காக அப்படி பெரிய அளவில் எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் நாட்டுக்கு நாடு உலக நாடுகளிலே யுத்தங்கள் ஓயவில்லை, பல போராட்டங்கள். இந்த நாட்களில் விசுவாசிகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படித்தான் வாழ வேண்டும்? அநேக இடங்களில் வாழ்வாதாரம் இல்லை, வேலைகள் பற்றாக்குறைகள், கேஸ் பிரச்சனை கிடைக்கல சரியான அளவில், அநேக கம்பெனிகள் மூடிட்டாங்க. வேலை வாய்ப்புகள் இல்லாதனால அந்த கொஞ்சம் சம்பாதித்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளை காப்பாற்றி இருந்தவர்களுக்கு இனி வாழ்வாதாரம் இல்லை. எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. ஏதோ கொஞ்சம் வருமானம் இருக்கிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்கன்னு வைங்க. ஒன்றுமே இல்லாமல் கஷ்டத்தோடு இருக்கிறவங்க எப்படி வேதனைப்படுவாங்க? அன்பானவர்களே, இந்த காலகட்டங்களில் நம்ம இதெல்லாம் ரொம்ப ஆழமாக நினச்சா சமாதான கேடுகளே வந்துடும். ஆகையினால நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முதலாவது நாம் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்தபோது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. அடுத்த வசனத்தையும் வாசிப்போம். நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் என்று இருக்கிறது. சாலமோனை அழைத்து தகப்பனாகிய தாவீது சொல்லுகிறார், என்னன்னா, நீ திடன் கொண்டு புருஷனாயிரு, திடன் கொண்டு புருஷனாயிரு. அன்பானுள்ள, இன்றைக்கு பலவிதமான கஷ்டங்கள் வரும்போது நம்ம திடன் கொள்ள வேண்டும், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலைகளில் தான் பாருங்க, நம்ம கொஞ்சம் ஆண்டவரை விட்டு தூரம் போனோம், கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நம்ம அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாமல் போயிடும். முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். இதை பாருங்கள், இந்த வட இந்திய பகுதியில் இளம் விசுவாசிகள் படுகிற உபத்திரவங்கள், அவங்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அவங்களுக்கு வருமானம் குறையாக இருக்கும். கிராமங்களில் எதிர்க்கிற அந்த மக்களாலே ஊருக்குள்ளே தண்ணி எடுக்கக்கூடாது, ஊருக்குள்ளே கடைகளில் வாங்கக்கூடாது, அப்படி பல துன்பத்தை கொடுக்குறாங்க, காயப்படுத்துகிறாங்க, அடித்து காயப்படுத்துகிறாங்க.
போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ஜெயிலில் போகிறாங்க. நிறைய பேர் விசுவாசத்தில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அன்றாட ஜீவனத்துக்கு ஒன்றும் இல்லைன்னா அவங்க பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாங்க? எவ்வளோ கஷ்டம். அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். உன் பிள்ளைகள் தங்கள் முழு, அந்த 3ஆம் வசனத்தின், உன் பிள்ளைகள் தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்க வேண்டும். உண்மையாய் நடந்து தங்கள் வழியை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்படி நம்ம அந்த உண்மையாய் நடக்கும்போது ஒரு வழி அடைத்தாலும் இன்னொரு வழியை கர்த்தர் திறப்பார். கர்த்தருடைய வருகை வந்து விட்டாலும் அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாம் கடந்து போகிறதுக்கு ஒரு வழி வகுப்பார். அதை இழந்துட்டோன்னு சொன்னால் நித்தியமான நரகத்திலே போய் நாம் தவிக்க வேண்டி வரும். ஆகையினால நம்ம என்ன செய்ய வேண்டும்? தைரியமாக வேண்டும், தைரியமாக வேண்டும். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். அன்பானவர்களே, இங்கே ஆசா ராஜாவுக்கு இங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். 1ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆகையினால உங்கள் கைகளை என்ன செய்யுங்க? நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்க. அதில் 3 மிக முக்கியமான காரியம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டீர்கள் என்றால் அவரும் உங்களை விட்டு விடுவார். முதலாவது அவரோடு கூட இருக்கணும், ஆண்டவரை தேடணும். என் முகத்தையே தேடுங்கள்னு சொன்னார். காலை தேடுவோன் அவரை கண்டடைவார்கள். அதிகாலையில் எழும்பி ஆண்டவரே என்று சொல்லி ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார், உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். சகல பலவீனங்களையும் தாங்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அன்பானவர்களே, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் சுமார் 15 நாள் இருக்கும், நான் சர்ச்சில் பெண்கள் கூட்டத்தில் செய்தியும் கொடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு சுமார் ஒரு 5 மணி அளவில் என் வீட்டின் சைடில் ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல் சாதாரண அதில் உட்காரு தான், அதில் உட்கார்ந்து நான் செடிகளுக்கு தண்ணி விடுவேன். நின்றுட்டு விடனாலும் கஷ்டமாக இருக்குமேன்னு அந்த ஸ்டூலில் உட்கார்ந்து தண்ணி விடுவேன். அப்படி அந்த ஸ்டூலில் உட்கார்ந்து தண்ணி விடுக நேரத்தில் அந்த ஸ்டூல் ஒரு கைக்குள்ளே ஒரு பிஸ்கட்டை வச்சு இப்படி பொடிச்சா எப்படி, அதுபோல் அது பொடிஞ்சு உடஞ்சி கீழே நானும் அதில் விழுந்து இந்த வலது பக்க சைடு வழியாக நான் அப்படியே விழுந்து இந்த தலை சோரில் இடிபட்டுட்டு பயங்கரமாக இடி வாங்கி அதில் பெரிய ஒரு கொண்ட மாதிரி வீங்கிட்டு, இனி அதிலேருந்து எழும்பதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. காம்பவுண்டுக்கு முன்னாலன்னாலும் பரவாயில்லை, இது நான் வீட்டுக்கு வெளியே சைடில் விழுந்தனால
நான் ஒரு ஞாபகம் இல்லாமல் இருந்தால் கூட, உணர்வு இல்லாமல் கிடந்தால் கூட அதில் தான் கிடக்கணும். ஆனால் எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருந்தது. ஆனால் எழும்ப முடியலை. யாராவது வருவாங்களான்ட்டு கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்கார பையனை கூப்பிட்டு பார்த்தேன். அவன் அங்கே இல்லை. அன்பானவர்களே, கஷ்டப்பட்டு எழும்பிட்டேன். எழும்பி கொஞ்சம் காய்கறி மீன் எண்ணெய் வச்சு அப்படியே தேய்க்கிற நேரத்தில் வலி தாங்க முடியலை, நல்லா வீங்கிட்டு. திடீர்னு எங்கள் பாஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. தொடர்ந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் நான் கூப்பிடலை, அவங்க தான் 2 பேரும் கூப்பிட்டாங்க. அப்போ நான் சொல்ல வேண்டியதாயிற்று. உடனே எல்லாருமா என்னை நியூராலஜிக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி எல்லா வலி கஷ்டப்பட்டு போயாச்சு. போனால் அந்த நேரம் டாக்டர் இல்லை. அப்புறம் ஒரு பெயினுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்புறம் சிடி ஸ்கேன் எடுத்தாகணும்னாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அதில் இரத்த கசிவோ எந்த ஒரு கஷ்டம் இல்லாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இன்னும் நீர் சுகம் பலன் தந்தீருன்னா நான் இன்னும் உங்களுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த சிடி ஸ்கேன் ஒரு 10 மினிட்ஸ் அங்கே போயிட்டு வாரதுக்குள்ளால நான் ஜெபித்தது அப்படி தான். ஆண்டவர், நான் ரிசல்ட்டு பார்க்கும்போது எந்த ஒன்றும் இல்லை. ஒரு இரத்த கசிவு, ஒரு ஃப்ராக்சர் எதுவுமே இல்லை. கை கால் எதுவுமே ஒரு ஃப்ராக்சர், ஒரு கஷ்டம் இல்லை. கொஞ்சம் மருந்து மாத்திரையெல்லாம் தந்தாங்க. அன்பான அவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில், அவ்வளோ யாருமே இல்லை, தனிமையான அந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரையே நோக்கி பார்த்தனால இந்த ஆபத்திலிருந்து கூட கர்த்தர் என்னை விடுவித்தார். அல்லேலூயா. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் கூட என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அவரை விட்டுறாதுங்க. அவரோடு கூட நீங்கள் இருங்க. அதில் சொல்லப்படுகிறது பாருங்கள், 2 நாளாகவும் 15:2 நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நம்முடைய இருதயம் கர்த்தரோடு கூட இருக்கணும். எங்கே போனாலும் சரிதான், தூங்கினாலும் சரிதான், கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். அன்பானவர்களே, அவர் நம்மை என்ன செய்வார்? நடத்துவார். அவர் நடத்துவார். ஏசாயா 35:4 பாருங்கள். ஏசாயா 35:4 மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார். அவர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு பணி, ஒரு வேலை, உண்மையாய் அவரோடு கூட இருக்கிற ஜனங்கள், அவரை பின்பற்றுகிற ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணுமான்னு தெரியுமா? மற்றவங்களை, மனம் பதறுகிறவர்களை பார்த்து என்ன சொல்லணும்? மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள்ன்ட்டு சொல்லணும். பயப்படாதிருங்கள் என்று சொல்ல வேண்டும். எல்லாரும் ஒன்று போல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? சில தைரியமாக இருப்பாங்க, சிலர் கொஞ்சம் விசுவாசத்தில் பலவீனராக இருப்பாங்க. அப்போ விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவங்கள பார்த்து என்ன செய்யணும்? தைரியமாக இருங்க, பயப்படாதிருங்க, கர்த்தரோடு கூட இருங்க, அவர் உங்களோடு கூட இருப்பார். இந்த வசனங்களை நாம் சொல்ல வேண்டும். ஒரு வசனம் உண்டில்ல, நீ ஆயத்தப்படு, மற்றவங்களை ஆயத்தப்படுத்து, அவங்களுக்கு நீ காவலாளனாக இரு. முதலாவது நாம் ஆயத்தமாக இருந்தால் தான் மற்றவங்களை ஆயத்தப்படுத்த முடியும். நாம் திடன் உள்ளவர்களாக, திடப்பட்டவர்களாக நாம் தைரியமாக இருந்தால் மட்டும்தான்
மற்றவங்களுக்கு தைரியத்தை சொல்ல முடியும். அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை பாருங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் உங்களை ரட்சிப்பார். ஒருவேளை குடும்பத்தில் நீங்கள் பலரால் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டு போயிருக்கலாம். ஆனாலும் அது நிமித்தம் நீங்கள் பதறி போயிருக்கலாம். தைரியமாக இருங்க. அவர் நீதியை சரிக்கட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி குடும்ப பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. குடும்பங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒருவர் தாக்கி பேசுகிறது. அன்பானவர்களே, சோர்ந்து போகாதுங்க. இவை எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யுங்க? அவரோடு கூட இருங்க. பாருங்கள், அந்த ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த பூமியில் நமக்கு நீதி கிடைக்காம இருக்கலாம். இந்த பூமியில் நம்மளை தேற்றுவார் இல்லாமல் இருக்கலாம். கவலைப்படாத, பயப்படாதன்னு சொல்லதுக்கு குடும்பத்தில் ஒரு ஆள் இல்லாமல் இருக்கலாம். அவங்க தூஷித்து கொண்டே இருக்கலாம். கவலைப்படாதுங்க, தைரியமாக இருங்க, பதறாதுங்க. கர்த்தரால் நீங்கள் மீட்கப்பட்டவர்களானால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்குள் போவீங்க. அவரோடு கூட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைய போகிறீங்க. ஒருவேளை அந்த பூமியிலேயே நீதி வேணும்னு நினைக்காதுங்க. நீதி கிடைச்சா கிடைக்கட்டு, கிடைக்கலைன்னா பயப்படாதுங்க. அது கிடைக்கிறதுக்கு முந்தி மரணம் வருமானால் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். இப்படிப்பட்ட எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் பாவ சோதனைகளிலிருந்தும் விடுதலை பெற்று நீங்கள் மீட்கப்பட்டது உண்மையானால் சியோனுக்கு வருவீர்கள். சியோனிலே தேவ சந்நிதியிலே அவரோடு கூட நீங்கள் களி கூறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு நீதி நியாயம் கிடைக்கலன்னா எவ்வளோ பேர் பின்வாங்கி போகிறீங்க, உடனே சோர்ந்து போகிறீங்க. காத்திருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. அவர் உங்களுக்கு சத்துவத்தையும் பலத்தையும் தருவார். தோட்டத்தில் ஏதாவது நடுறதுக்காக போகிறீங்கன்னு வைங்க, பயறு வகைகளோ தென்னங்கண்ணோ, அடுத்த நாளே போய் கனி பறிக்க முடியுமா? அது வளர்ந்து பூ பூத்து காய் காய்க்கிறது வரைக்கும் சில சின்ன செடினா 2 மாதம் 3 மாதம் 1 வருஷம் அப்படியெல்லாம் இருக்குது. அன்பானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டை அடித்து எழும்புவார்கள். ஓடுனா கூட இளைப்படைய மாட்டாங்க. கர்த்தர் உங்களை தாங்கி அவர் நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால இந்த மீட்கப்படுகிற அனுபவம், ஒருவேளை எந்த பாவ சோதனை வந்தாலும் அதிலிருந்து கூட நீங்கள் என்ன செய்யணும்? விடுதலை பெற்று கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னா அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால அன்பானவர்களே, தைரியமாக இருங்க. இன்னும் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால நாம் எல்லாரும் தைரியமாக இருக்க வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும். இது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும். அவருடைய சத்துவம்னா என்னது? அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தாலே நாம் பலப்படும் போது இந்த தேவையில்லாத இந்த பிரச்சனை எல்லாம் மாறி போகும். நம்ம அதை பெருசாக எடுக்கவே மாட்டோம். ஆத்மாக்களுக்காக பாரப்படுங்க. நிந்திக்கிறாங்களே, பேசுகிறாங்களே, என்னை கேவலமாக பேசிட்டாங்களேன்னு சொல்லி பாரப்படாதுங்க. வாலிபர்கள் திசை கெட்டு போகிறாங்களா, குடிக்கிறாங்களா, போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்களா, யாராவது இருக்காங்களா, அதை நீங்கள் பார்த்தீங்களா, கேட்டீங்களா? அவங்களுக்காக பாரப்படுங்க. ஆண்டவரே, இந்த விலையேறப்பெற்ற ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். கண்ணீர் விடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதையும் கர்த்தர் கரத்தில் தான் விட முடியும். ஏன்னா ரட்சிப்பு கிருபையாக அவர் கரத்திலிருந்து கிடைக்கிறது, நம்ம கொடுக்க முடியாது. நம்ம திறப்பில் நிற்கலாம். திறப்பிலே இருந்து அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அல்லேலூயா. அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னோடு கூட நீர் இருக்கணும், நான் உண்மையே தேடுகிறேன் ஆண்டவரே. கேட்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களோடு இருந்தால் நீர் எங்களோடு கூட இருப்பேன் என்று நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, யாருடைய வாழ்க்கையிலாவது சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தாலும் விடுதலை பெற்று கர்த்தருக்காக ஜீவிக்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் பலப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாருடைய குறை குற்றங்களை மன்னித்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன்.